வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளின் இந்த காலை தியானத்தில் நாம் பார்க்க போகும் தலைப்பு வெட்கப்பட்டு போவதில்லை. இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு நிறைவேறுமா, நிறைவேறாதா, அல்லது சூழ்நிலை நிமித்தமாக நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனா என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? என் குடும்ப காரியத்தில் அல்லது ஊழிய காரியத்தில் அல்லது தொழில் காரியத்தில் அல்லது சரீர பிரகாரமான காரியத்தில் எனக்கு நன்மையானது நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாமே மோசமான நிலைமைக்குள் அல்லவா போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை நான் எல்லா காரியத்திலும் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று கேட்பீர்களானால், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று ஏசாயா 61:7 கர்த்தர் நமக்கு கூறுகிறார். ஆகவே நீங்கள் தலை நிமிர்ந்து, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி என் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லாவிதமான தீங்குகளையும் மாற்றி 2 மடங்கு என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்களால் சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு யோபுவின் சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் இழந்து போயிருந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக ஆசீர்வதித்து கொடுத்தார். உங்களையும் கர்த்தர் இரண்டத்தனையாக ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதம் வர காரணம் என்ன? வாக்கு கொடுக்கிற கர்த்தர் அதை நிறைவேற்றிக் கொடுக்கவும் வல்லவராக இருந்தார். கர்த்தருடைய கட்டளைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் நாம் கீழ்ப்படியும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கும். அப்படியானால் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவதாக, எந்த நிலைமையிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் போதெல்லாம் கர்த்தரை நாம் புகழ்கிறோம், சாட்சி சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் சில சமயங்களில் ஒரு தோல்வியோ அல்லது ஒரு நஷ்டமோ அல்லது ஒரு இழப்போ அல்லது ஒரு பிரச்சனையோ வந்துவிட்டால், நான் கர்த்தரை நம்பித்தானே இருந்தேன், காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொடுத்தேனே, நான் அவருக்கு சாட்சியாகத்தானே வாழ்ந்தேன், எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒரு நீதிமானைப் போலவும் கர்த்தரை ஒரு குற்றவாளியைப் போலவும் பாவித்து அவரை முறுமுறுத்து விடுகிறோம். அப்படியாக நாம் கர்த்தரை முறுமுறுக்கும் போது சாத்தானும் அவனுடைய சேனைகளும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் கர்த்தர் துக்கப்படுவார். தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தை ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. ஆகவே என்ன வந்தாலும் கர்த்தரை துதியுங்கள். எந்த நிலைமையிலும் கர்த்தரை துதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இழப்பு வேண்டுமானாலும் வரட்டும், எப்பேற்பட்ட நிந்தைகளோ நெருக்கங்களோ அவமானங்களோ பாடுகளோ கூட வரட்டும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 5:18 கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. வெற்றியோ தோல்வியோ நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று சொல்லி மனப்பூர்வமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரை துதித்து பாருங்கள். உண்மையாகவே நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். அப்படி அவர்கள் என்னதான் தவறு செய்து விட்டார்கள்? ஏசு கிறிஸ்துதான் உலக இரட்சகர் என்று சொல்லி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். அசுத்த ஆவி பிடித்திருந்தவர்களுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். இது ஒரு பெரிய குற்றமா? அதை நிமித்தமாக அவர்கள் மீது பொறாமை கொண்ட மத தீவிரவாதிகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அடித்து காயப்படுத்தி நியாயமான முறையில் விசாரணை கூட நடத்தாமல் அவர்களுடைய கைகளையும் கால்களையும் கட்டி அநியாயமாக சிறைச்சாலைக்குள் தள்ளிவிட்டார்கள். சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்ட அவர்கள், நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஊழியம்தானே செய்தோம், ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்மைகளைத்தானே செய்தோம், இப்படி இருக்க எங்களுக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும், கர்த்தர் ஏன் இதை எங்களுக்கு அனுமதித்தார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை முறுமுறுக்கவோ கேள்வி கேட்கவோ இல்லை. முதலாவது, அவர்கள் தங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தரை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான். பாருங்கள், அவர்கள் கர்த்தரை துதித்த போது அந்த சிறைச்சாலைக்குள் தெய்வ பிரசன்னம் இறங்கியது. அப்பொழுது அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலை அவர்களுக்கு கொடுத்தார். அதே கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அதற்கு எந்த நிலைமையிலும் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? விசுவாசத்தை அறிக்கையிட்டு அதில் உறுதியாயிருங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு நாளும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதிருங்கள். ஆமீன். இன்றைய காலை தியானம் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு தியானத்தில் சந்திக்கலாம். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480
585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.